தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில்துறை மாத்திரமல்ல, டெக்ஸ்டைல் தொழில்துறை சார்ந்த அத்தனை நகரங்களுக்கும் நம்ம பயணிக்கிறோம். ஏன்னா இந்த டெக்ஸ்டைல் மண்டலம் ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர் இப்படி டெக்ஸ்டைல் மண்டலங்கள் முழுக்க சாதனையாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போது நாம் ஈரோடு பகுதியிலே அமைந்திருக்கிற கரண்ட் எலக்ட்ரோமெக் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கு விஜயம் செய்திருக்கிறோம். இதனுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் பூபதி சிவகுமார் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நேயர்களே, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியா திண்ணியராக பெறும் என திருக்குறள் சொல்லுகிறது. அவ்வளோ அழகாக சாதனையாளர்களுடைய அந்த எண்ணத்தை, அந்த எண்ணத்திற்கு இருக்கிற சக்தியை திருவள்ளுவர் அவ்வளோ அழகான ஒரே குரலிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் இளம் வயதிலேயே ஒரு தொழில் முனைவோர் ஆக வேண்டும், அதிலே நாம் சாதிக்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு பயணித்து இன்றைக்கு கரண்ட் எலக்ட்ரோமெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை மிக அழகாக 27 ஆண்டுகள் அனுபவத்தோடு பயணித்து இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நிறுவனத்தை நிர்வாக இயக்குனராக கடந்த 7 ஆண்டுகளாக திறம்பட நடத்தி வருகிறார். பொதுவாக உற்பத்தி துறைக்கு எப்படி அதிநவீன எந்திரங்கள் உயிர்நாடியாக இருக்கிறதோ அதே போல அந்த எந்திரங்களுக்கு உயிர்நாடி அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மோட்டார்கள், அந்த மோட்டார்களை திறம்பட பழுது நீக்கி அதை ஒரு புதிய மோட்டார்களை போல எந்திரங்களை இயக்கக்கூடிய தகுதியில அதை மாற்றி, மோட்டார்கள் மாத்திரமல்ல அந்த உற்பத்தி தொழில்துறையில் என்னென்ன சாதனங்கள் இருக்கிறதோ, கம்ப்ரஸராக இருக்கட்டும், மோட்டார்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உற்பத்தி தொழில்துறை வளர்ச்சிக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிற கரண்ட் எலக்ட்ரோமெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க பிற காரியங்களை சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உங்களை குறித்த ஒரு நீண்ட விளக்க உரை கொடுத்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் நாங்கள் உங்களை குறித்து கேள்விப்பட்டோம். ரொம்ப ஏன்னா நீங்க டெக்ஸ்டைல் தொழில்துறைக்கு மிக முக்கியமானவர். என்ன காரணம்னா அதிக உற்பத்தியில தான் நம்ம அதிகமான வளர்ச்சி எட்ட முடியும். பொருளாதாரத்திலையும் சரி, தொழிலையும் வளர்ச்சி எட்ட முடியும். அதற்கு உயிர்நாடியாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து மிக அழகாக உற்பத்தி தொழில்துறைக்கு நீங்க சேவையாற்றுகிறீர்கள். முதலாவது எங்களுடைய சேனல் வழியாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். சொல்லுங்க, இந்த நிறுவனத்தினுடைய தொடக்கம், உங்களுடைய பயணம் எந்த வயதிலே இந்த தொழில்துறைக்கான அனுபவத்தை பெற ஆரம்பித்தீர்கள், எப்படி அதையே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக இயக்குனராக நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நுகர்வோர் எக்ஸ்பிரஸினுடைய தலைவர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நுகர்வோர் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்த ஒரு வருடமாக கேள்விப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் கன்சியூமருக்கும் டெக்னிக்கலாகவும் சரி, அது வியாபார விருத்திக்கும் சரி, ஒரு பத்திரிகை துறையில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுறதை கடந்த ஒரு வருடமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோடு சேர்ந்து அந்த பத்திரிகை வாயிலாக எங்களுடைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை உற்பத்தி நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எங்கள் இடத்துக்கு வந்ததில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மேலும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த பத்திரிகையை மிக சிறப்புடன் நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் பல்லாண்டு காலம் இந்த பத்திரிகை துறையிலும் சரி, டிஜிட்டலாகவும் இந்த நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் இன்னும் பல நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு சேர்த்தும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்ந்த பாராட்டுகளோடு எங்களுடைய தரவுகளை தொடர்கிறோம். மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப அழகா ஒரு தமிழ் அறிஞரா ரொம்ப அழகாக நீங்கள் எங்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்தமைக்கு நன்றி. உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் எவ்வளவு அழகாக ஒரு அரசு பள்ளியிலேயே படித்து கிராமப்புற சூழலில் வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கீங்க. லேசாக ஒரு சின்ன செய்தியாக கேள்விப்பட்டோம். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய
அந்த உழைப்பினுடைய உன்னதமான அந்த பயணத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. சொல்லுங்க, உங்களுடைய சிறு வயதிலிருந்து கண்டிப்பா சார். நான் ஆக்சுவலா எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டத்துல முத்தூர் பக்கத்துல மூத்தாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் எங்களோட விவசாய குடும்பம். அங்க வந்து நான் முத்தூர்ல வந்து ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு, கோயம்புத்தூர்ல வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் 1994 இந்த எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில சில வயரிங் அண்ட் பிளம்பிங் அந்த மாதிரியான ஒரு சிறு வேலைகளை தொடங்குற ஒரு சின்ன வேலை. அதுதான் உங்களுடைய தொடக்கம்? அதுதான் என்னோட தொடக்கம் சார். ஸோ அதில் ஆரம்பித்த என்னோட பயணம், என்னோட நோக்கம் வேறையா இருந்ததுனால, பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிற இருந்ததுனால, ஸோ அதுலேருந்து அந்த வயரிங் ஒர்க்கே கிட்டத்தட்ட மாற்றி வெவ்வேறு இடங்களில் வந்து ஒரு 6 to 8 மாத காலங்கள் வந்து அதில் வித்தியாசமான பயணம். அதுக்கப்புறம் எனக்கு அதில் சூட் ஆகலை. ஒரு ஸ்பின்னிங் மில் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஏரியாவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்தோம். பட் அங்கேயும் எனக்கு போதுமான வளர்ச்சி சரியாக வரல அப்படிங்கிறதுனால மீண்டும் வந்து எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த மோட்டார் வந்து ஒரு சர்வீஸ், ஒரு காயில் வைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த மோட்டார் காயில் வைண்டிங் கடை ஒன்று வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ அது வந்து மனசுல பட்டுருச்சு, ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கும் போது, சரி நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நல்லபடியா ஒரு பிசினஸை கத்துக்கிட்டு நம்ம ஊர் முத்தூர்ல போய் இந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு பெரிய சப்போர்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு பயணிக்க ஆரம்பிச்சாதான் இந்த கோயில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இருக்கக்கூடிய கோரல் ரீவைண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்க பாஸோட கம்பெனி. அங்க வந்து நான் 94ல் ஜாயின் பண்ணி அரௌண்ட் ஒரு 4 வருஷம் அவங்களோட அந்த கம்பெனியில் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு சூப்பர்வைசர் அண்ட் இன்ஜினியரிங் பொறுப்பில் இருந்துட்டு எகெயின் வெளியில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணணும், இந்த சர்வீஸை நம்ம தனியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இதில் 97 எண்டில் 98 ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த கம்பெனியை கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது எங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அவர் யார், அவர் பேர் என்ன, அவர் எந்த அளவுக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கொள்வதற்கு அந்த நிறுவனம் பங்களிப்பு அளித்தது, அது எங்க ஆக்சுவலா எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பாஸ் அப்படின்னு சொல்லி பழகிடுச்சுங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு நிச்சயமாவே எங்களுக்கு ஒரு பாஸ், ஒரு குருவை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் தொழில் துறையில அப்படிங்கிறதுக்கு நிச்சயமா எங்களோட அந்த மேனேஜிங் டைரக்டர், அவர் பேர் வந்து ராஜராஜன் பேரு. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் டாப் 3க்குள்ளதான் அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்து நிற்கிது. அவர்கிட்ட நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து என்னன்னா, ஒரு பிஸ்னஸை எவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ணணும், எவ்வளோ என்லார்ஜ்மெண்ட்ல எக்ஸ்பாண்டபிலிட்டி எடுத்துட்டு போகணும், டிசிப்ளினா எப்படி ஒரு பிஸ்னஸை பண்றது வழி நடத்துறது அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கூட இருந்து நாங்கள் கத்துக்கிட்டதுனால அது கூட எனக்கு இன்னொரு குருவும் சாரோட ஒர்க்ஸ் மேனேஜர், அப்போதைக்கு அவர் ஒர்க்ஸ் மேனேஜர், இன்னைக்கு அவங்க ஜிஎம்ல இருக்காங்க. அவர் வந்து வெங்கடேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு டைரக்ட் பாஸ். அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பர்சன். ஸோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறதாகட்டும், ஒரு பொறுமையாகட்டும், ஒரு கடுமையாக எப்படி வந்து ஒரு தொழிலை எந்த இடத்துலையும் விஷயத்துக்குள்ள ஊடுருவி எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம போகணும் அப்படிங்கிறத எனக்கு க்ளோஸராக அவரை பார்த்து தான் நான் ப்ராக்டிஸ் ரோல் மாடல் எடுத்துட்டேன். ஸோ அந்த நிறுவனத்துல தான் நீங்க வந்து உருவாக்கப்படுறீங்க. அந்த நிறுவன பேர் சொல்ல முடியுமா? கோரல் ரீவைண்டிங் இண்டஸ்ட்ரி. அதுதான் இந்தியாவில் நிறுவனம் 3க்குள்ள இன்னைக்கு அவ்வளோ பெரிய நிறுவனம். பிசினஸ்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு தொழில். அங்கிருந்து நீங்க அனுபவங்களை பெற்றுக்கொண்டு எப்போது வந்து தனியாக நீங்க ஒரு இயங்க ஆரம்பிக்கிறீங்க? நான் அங்கிருந்து நாங்கள் 1998 ஆரம்பிக்கும் போதே நாங்கள் இந்த நிறுவனத்தை நம்ம கரண்ட் எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு 3 பேர் பங்குதாரர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 18 ஆண்டுகள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இண்டஸ்ட்ரியாக எடுத்துகிட்டு போனோம். அது வந்து ஒரு 2900 ஸ்கொயர் ஃபீட்டில் சிட்டிக்குள்ளே, ஈரோட்டில் சிட்டிக்குள்ளே வந்து பயணிக்க ஆரம்பிச்சது. அதில் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து அதிலிருந்து வெளியில் வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக வந்து ஆரம்பிக்கலாம், அதை இன்னும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட
அப்புறம் திருப்பி பார்ட்னர்ஷிப் கம்பெனியை வந்து பேரை மாற்றி ஸோ கரண்ட் எலக்ட்ரோமேக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து பிரைவேட் லிமிடெடாக மாற்றிட்டீங்க. ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய உற்பத்தி நிறுவனங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறோம். அப்போ அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய நிறுவனத்தோட ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கரண்ட் எலக்ட்ரோமேக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். 2017 தொடங்குறீங்க. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? இண்டிவிஜுவலாக வந்து இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பயணம் வந்து வாடிக்கையாளர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்று நீங்கள் வளர முடிந்தது? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 2025 கிடைக்கும். எங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து வாடிக்கையாளர்களுடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் இன்னைக்கு எங்களோட விஷன் இருக்கு. விஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு என்னன்னா, எந்த ஒரு வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களோட நிலையான உற்பத்திக்கு, தடையில்லாத நிலையான உற்பத்திக்கு நம்மளோட சேவை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கொடுக்குற ஒரு சர்வீஸோட விஷன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களோட கோர் வேல்யூஸ்ல கம்பெனிக்கு கோர் வேல்யூஸ் இருக்கு, 6 கோர் வேல்யூஸ் இருக்கு. அதுல முதன்மையானது வந்து ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை. அது வந்து நாங்கள் 2 விஷயமா பார்க்குறோம். எந்த விதத்துலையும் எங்க வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் நடந்துக்கணும். இன்னொன்று வந்து அந்த வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், மோட்டாரோ ஜெனரேட்டரோ இந்த மாதிரியான அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்டை நாங்கள் தனியாக பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்பகத்தன்மை எந்த இடத்துலையும் மாற்றிருக்கோம். தட் இஸ் குவாலிட்டி. இந்த 2ம் தான் எங்களுடைய 1998 இருந்து நம்பகத்தன்மை, குவாலிட்டி டு ப்ராடக்ட், இந்த 2 விஷயத்தையும் மையமாக வச்சு தான் எங்களுடைய வளர்ச்சி பயணிக்க ஆரம்பிச்சது. அது பார்ட்னர்ஷிப் காலகட்டத்திலையும் சரி, நம்ம தனியாக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் 27வது வருஷமா நம்பகத்தன்மை, ப்ராடக்ட்டுக்கான தரம், இந்த 2ஐயும் வச்சு தான் நாங்கள் எங்களோட சர்வீஸ் இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது. அதாவது அழுத்தம் திருத்தமாக நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்களோ, எதை உள்ளத்திலே வைத்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ அழகா நீங்க பதிவு செய்து கொண்டு வருகிறீர்கள். கரண்ட் எலக்ட்ரோ மேக் உங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க? என்ன வகையான மோட்டார்கள்லாம் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க? அதுக்கு ஏதாவது அளவுகள் இருக்குதா? மோட்டார் சர்வீஸ்ன்றதுலாம் பல பிரிவுகள் இருக்குது. ரீவைண்டிங் பண்ணி கொடுக்கறது, அப்போ உதிரி பாகங்கள் மாற்றி கொடுக்கறது, இப்போ நீண்ட காலம் வந்து உழைச்ச மோட்டார்களுக்குன்ற சர்வீஸ் பணிகள் நிறைய இருக்குது. அப்போ மோட்டார் மட்டும்தான் சர்வீஸ் பண்றீங்களா, அல்லது கம்ப்ரஸர்கள், அந்த உற்பத்தி துறை சார்ந்த எந்திரத்துல நவீன எந்திரங்களிலே பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை சர்வீஸும் பண்றீங்களா? கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்கமாகவே உங்களுடைய சர்வீஸ். கண்டிப்பா. கரண்ட் எலக்ட்ரோமேக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிக்கல் மோட்டார், ஸோ குறிப்பாக இண்டஸ்ட்ரியலில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் மோட்டார் அப்படிங்கிறது 3 phase ஏசி இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவோம். அதில் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய, அதாவது சர்வீஸ், காயில் ரீவெண்டிங், எலக்ட்ரிக்கல் கம் மெக்கானிக்கல்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் காயில் ரீவெண்டிங் அது சார்ந்த விஷயங்கள். மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய மெஷின்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் மோட்டார் வந்து என்ன மாதிரியான ஒரு ரிப்பேராக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் கம் மெக்கானிக்கல் இந்த 2 சர்வீஸையும் என்னால் கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ண முடியும். அதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண ப்ராடக்டோட கெப்பாசிட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏசி இண்டக்ஷன் மோட்டாரில் அரௌண்ட் 0.18 kilowatt. ஸோ இப்போ வந்து கால் ஹெச்பியில் இருந்து 5000 ஹெச்பி வரைக்கும், கால் ஹெச்பியில் இருந்து 5000 ஹெச்பி வரைக்கும் நாங்கள் சர்வீஸும் காயில் ரீவெண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து எல்டி மோட்டார், ஹெச்டி மோட்டார்னு 2 மிகப்பெரிய பிரிவுகள் இருக்குது. நாங்கள் 2மே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ அதில் இப்போ சமீபத்தில் நாங்கள் 11 kilowatt, அதாவது 15 ஹெச்பியில் இருந்து 3750 kilowatt 5000 ஹெச்பி வரைக்குமான எல்டி மோட்டார், ஹெச்டி மோட்டாருக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டர், அதாவது நம்ம டீசல் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோங்க, டீசல் ஜென்ரேட்டரில் வரக்கூடிய ஆல்டர்னேட்டர். ஸோ ஆல்டர்னேட்டரில் எல்லா விதமான கெப்பாசிட்டியும் நம்ம சர்வீஸ் மற்றும் காயில் ரீவெண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் எல்லா சர்வீஸ், அனைத்து விதமான சர்வீஸ்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக விண்டுமில் ஜென்ரேட்டர்ஸ், ஸோ நம்ம பல்லடம் அண்டு நம்ம தமிழ்நாடு லெவலில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விண்டுமில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வரக்கூடிய ஜென்ரேட்டரையும் நாங்கள் சர்வீஸும் காயில் ரீவெண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது முக்கியமானது. அது மட்டும் இல்லை,
எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பம்புங்க. ஸோ நம்ம திருப்பூர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கும் போது இந்த காமன் இடிபி பிளான்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய மிக முக்கியமான பம்புகள், அந்த பம்புகளுக்கு வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பம்பு அத்தனையும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி அதையும் பண்ணுறீங்க. ஆமாம் சார், அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. டிசி மோட்டார்ஸ், ஸோ மோட்டார் எலக்ட்ரிக் மோட்டாரில் எல்டி மோட்டார், ஹெச்டி மோட்டார். ஸோ அதே மாதிரி டிசி மோட்டார், ஜெனரேட்டரில் ஆல்டர்னேட்டர், விண்டு மில் ஜெனரேட்டர், ஸோ விண்டு மில்ல வரக்கூடிய ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், கம்பெனிகளில் வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது எல்லாத்துலேயும் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ஓவராலிங் பண்ணுறது, அதில் வரக்கூடிய மெக்கானிக்கல் ரிப்பேர் ஒர்க், மிஷின் ஷாப் சார்ந்த எல்லா வேலைகளையும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, அது போக காயில் ரீவைண்டிங். ஸோ இதான் எங்களோட மேஜர் கோல். ஸோ இதில் வந்து 24/7 நம்ம சர்வீஸ் பண்ணுறது தான் எங்களோட நோக்கமாக வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சார், உங்களுடைய நிறுவனத்தில் எத்தனை பொறியாளர்கள் இருக்கிறார்கள்? இந்த சர்வீஸ் ஒரு சர்வீஸ் பணியை எடுத்துக்கொண்டு அதை என்ன விதமாக அதை வந்து வாடிக்கையாளர்களுக்கு நிறைவு செய்து கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய தர கோட்பாடு என்ன? குவாலிட்டி பாலிசி என்ன? கண்டிப்பாக சார், எங்களுக்கு வந்து இப்போ பணியாளர்கள் அப்படிங்கிற மொத்த எண்ணிக்கை பார்க்கும்போது நேரடி பணியாளர்கள், நம்ம கான்ட்ராக்ட், இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 125 பேர் இன்னைக்கு சர்வீஸில் இருக்கோம் சார். ஸோ இதுதான் எங்களோட பொட்டன்ஷியல். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 125 பேர் கொண்ட கம்பெனியாக இருக்கும். ஸோ இதை எங்களோட சர்வீஸ் ஸ்பேன் வந்து நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 மாநிலத்துக்குள்ள முழுமையாக எங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இந்த கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ள எங்களோட சர்வீஸ் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அடுத்த கிட்டத்தட்ட எங்களோட சவுத் சர்வீஸ் வந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஷார்ட் பீரியடில் கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதில் ஏற்கனவே 3 மாநிலங்களுக்குள்ள நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவில் எங்களோட சர்வீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முழுக்க சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எங்களை நோக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு 24/7 24 மணி நேரம் சேவையை தொடர்ந்து வழங்குவதும், நாம பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் மிக நம்பகத்தகுந்த மாதிரியும் மிக தரமானதாகவும், அவங்களுக்கு எந்த இடத்துலையும் நம்ம சர்வீஸுக்கு அப்புறம் வந்து பிரேக் டவுன் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தோடவும் இந்த சர்வீஸை நாங்கள் கொடுக்குறோங்க. அதுக்கு நாங்கள் வந்து இப்போ எங்களோட கம்பெனி வந்து ISO 9001:2015 சர்வீஸ் சர்டிஃபைடு கம்பெனியாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் 2025 எங்கள் நிறுவனம் வந்து ISO சர்டிஃபைடு கம்பெனியாக மாறிடும். ISO 9001:2015 QMS குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நாங்கள் சர்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க எங்ககிட்ட கொடுக்கப்படக்கூடிய சர்வீஸ் ப்ராடக்டை ஒரு மேனுஃபேக்சரிங் தரத்திற்கு நிகரான ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியத்துவமாக தான் இந்த சர்வீஸை நாங்கள் ஆதரைசேஷன் எடுத்திருக்கோம் ISOவை. அது போக இப்போ 5S அப்படிங்கிற சர்டிஃபைடு ஒரு லீன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் இந்த ஆண்டு வந்து நாங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய நிறுவனத்தில். அது போக எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது எப்படி மேன்மை அடைந்து நாங்கள் சர்வீஸை எப்படி கொடுக்குறோம்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய கிரவுண்டன் கிரேவ்ஸ், ஹெவல்ஸ், LG எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ், லரைஸ் ஓம்பர் கம்பெனி, இந்த மாதிரி ஒரு 10 நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கு. கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து உலக புகழ் பெற்றது. இந்திய அளவில் மாத்திரமல்ல, உலக புகழ் பெற்ற நிறுவனங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணி அந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதுலேயே உங்களுடைய தரம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது உங்களுடைய நிறுவனத்துக்கு உள்ளாக? எங்கள்கிட்ட இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்மெண்ட்டாக இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணுறோங்கிற நோக்கத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ல வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கணுமோ அது கிட்டத்தட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இது CRM டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இது நாங்கள் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சுருக்கோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு. அது போக ஆப்ரேஷன் சர்வீஸ் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது மீதி இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்.
இந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சர்வீஸ் அண்ட் அசம்பிளி எஸ்என்டின்னு சொல்லுவோம், சர்வீஸ் அண்ட் அசம்பிளி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது வைண்டிங் காயில் வைண்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்புறம் மெஷின்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், ஸோ மெக்கானிக்கல் லேத் ஒர்க் அது சார்ந்த விஷயங்கள் பண்றதுக்கு மெஷின்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாம் சப்ளை பண்றது, ஜென்யூன் ஸ்பேர்ஸை வந்து ஆன் டைம்ல சப்ளை பண்றதுக்காக எங்கிட்ட ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. மேலும் எங்களோட நிறுவனத்தில் வந்து பேலன்சிங் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, பேலன்சிங் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம மோட்டாரு ஜென்ரேட்டர் இதெல்லாம் ரொட்டேட்டிங் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து மோட்டார் ஜென்ரேட்டர் இந்த மாதிரியான பாகங்களில் அதோட ரோட்டாரை பேலன்சிங் டைனமிக் பேலன்சிங் சொல்லுவோம், ரொட்டேட் பண்ணி பேலன்சிங் பண்ணணும்னு சொல்லுவோம். அதில் வந்து பேலன்சிங் பண்ணிட்டு ஒவ்வொரு மிஷினையும் நாங்கள் பேலன்சிங் பண்ணி தான் அசம்பிள் பண்ணி ட்ரையல் டெஸ்ட் எடுக்கிறோம். இங்கே ட்ரையல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அத்தனை விதமான சௌகரியங்களும் எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்டு, மீட்டர்ஸு, டெஸ்ட் பெட்டு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அப்படி பேலன்சிங் சர்வீஸ் பண்ணும்போதோ காயில் ரீவெண்டிங் பண்ணும்போதோ அந்த மிஷினை வந்து ரோட்டாரை பேலன்சிங் பண்ணி போடும்போது அங்கே அந்த தொழில்துறையில் அந்த மிஷினில் மாட்டி அந்த மோட்டரை ரன் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து மற்ற மிஷின்களுக்கு பரவி டிஸ்டர்ப் ஆகி அதனோட லைஃப் டைம் குறைக்காம இருக்க, அந்த மிஷினோட பேரிங் லைஃப் அதிகமாக இருக்க பேலன்சிங் வந்து மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. அந்த ஒரு சர்வீஸும் டெக்னாலஜியும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அது போக டெஸ்டிங், எங்ககிட்ட டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் அது எல்லாமே இருக்குது. எவ்வளோ பெரிய மோட்டராக இருந்தாலும் இங்கே எங்ககிட்ட சர்வீஸ் முடிஞ்சு அல்லது காயில் ரீமெண்டிங் முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் வேணாலும் எங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லா விதமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எக்யூப்மெண்ட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களோட இண்டஸ்ட்ரியில் சர்வீஸை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராசஸாக பண்ணுறோம். எப்படின்னா கஸ்டமர்கிட்டருந்தே வரக்கூடிய எங்களுடைய ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் கம்ப்ளீட் கஸ்டமர் கொடுத்த ரிமார்க் என்ன, அதில் நாங்கள் அப்சர்வ் பண்ணி கலட்டி அப்சர்வ் பண்ணும்போது வரக்கூடிய ரிமார்க் என்ன, ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் என்ன, அதை வந்து கஸ்டமருக்கு வந்து எங்கள் மெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி கஸ்டமருக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸும் வீடியோஸும் கஸ்டமருக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். கஸ்டமர் இங்கே பயணிக்க தேவையே இல்லாத அளவுக்கு நாங்கள் கம்யூனிகேஷனை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். அதுக்கப்புறம் அதை அப்ரூவல் வாங்குகிறோம். அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் கம்ப்ளீட் இன்டர்னல் ப்ராசஸ் முடித்து இதை ஃபைனலாக வந்து கஸ்டமருக்கு வந்து இது உங்கள் கூட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் எப்போனா டெலிவரி எடுத்துக்கலாங்கிற கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இதை முழுக்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணுறது இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இஆர்பி சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு மோட்டார் ரிசீவ் ஆகிடுச்சு, ஜாப் கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாவே கஸ்டமருக்கு மெசேஜ் போயிடும். இந்த மோட்டரை கலட்டிட்டோம் அப்படின்னா அதை செக் பண்ணிட்டோம்னா மெசேஜ் போயிடும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கஸ்டமருக்கு ஆட்டோமேஷன் இன்ஃபர்மேஷன் போயிடும். அது போக நாங்கள் மேனுவலாகவும் கூப்பிட்டு சொல்லுவோம். இங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சர்வீஸையும் எங்கள் கஸ்டமருக்கு அவங்க இடத்துல இருந்தே பார்த்துக்கிற மாதிரியான வாட்ஸ்அப் அப்டேட்டு, மெயில் அப்டேட்டு, ஃபோட்டோ காப்பி அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, வீடியோ காலில் வந்து இன்ஸ்பெக்ஷன் மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான அவங்களுடைய பயண நேரத்தை குறைக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியையும் நாங்கள் எங்கள் மூலமாக சர்வீஸை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டுமின்றி எங்களோட சர்வீஸை வெளிப்படையாக பார்த்துக்கிறதுக்கு அப்டேட்டில் நாங்கள் என்ன ஃபெசிலிட்டி அப்டேட் பண்ணுறோம், அந்த ஃபெசிலிட்டி எப்படி அந்த தொழில்துறையினருக்கு நேரடியாக சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட சோசியல் மீடியாவுன்னா யூடியூப் சேனலில் நாங்கள் லைவ்ல எங்களோட சர்வீஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய புது சர்வீஸ்கள் வாடிக்கையாளர், அதாவது இன்னைக்கு உலகத்தில் வாடிக்கையாளர்களுடைய வேகமான மாற்றங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதுக்கு என்ன சப்போர்ட்டாக மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எங்களோட சோசியல் மீடியா சேனல் வழியாக யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வழியாக லைவ் அப்டேட்டாக எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அதன் மூலமாகவே எங்கள் நிறுவனத்தினுடைய சர்வீஸ் ஃபெசிலிட்டி பற்றி எங்களுடைய வாடிக்கையாளர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபீல்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்ககிட்ட இருக்குது. ஸோ ஏதாவது சர்வீஸ் கஸ்டமருக்கு வந்து சைட்லேயே சர்வீஸ் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட ஃபீல்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்ககிட்ட இருக்குது. அருமை. ஒரு 27 ஆண்டுகள் அனுபவ பயணத்தில் ஒரு 8 ஆண்டுகள் தனிப்பட்ட உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாடிக்கையாளர்களுக்கு அப்படியே சர்வீஸாக வழங்கி ஒரு நற்பெயரை பெற்று வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் என்னுடைய கேள்வி, எதிர்கால திட்டங்கள், உங்களுடைய நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் இருந்தால் அதையும் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக
எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால அடுத்து நிறைய கம்பெனிகளோட, அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளோட அவங்களுடைய தயாரிப்புக்கு நாங்கள் பேக்எண்ட்ல இருந்து ஜாப் ஒர்க் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் பேக்எண்ட்ல மேனுஃபேக்சரிங்க்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு நிறுவனமா நம்ம மாற போறோம். எல்லா கஸ்டமருக்கும் நம்ம பண்ண போறோம் சர்வீஸை. உடன் இதனுடைய அடுத்த கட்டமா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு பேக்எண்ட்ல நம்ம சர்வீஸை எப்படி கொடுக்கறது. ஸோ மோட்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்க, ஜென்ரேட்டர் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பேக்எண்ட்ல வந்து என்ன சர்வீஸ் சப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட நோக்கம். இதையே இன்னும் பல ஏரியா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதை மல்டி பிரான்ச்சா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதான் இந்த பேட்டியின், இந்த காணொலி பேட்டியின் வாயிலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு, உற்பத்தி தொழில்துறையினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கண்டிப்பா உற்பத்தி தொழில்துறை, நாங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, எங்களோட பேஸே வந்து உற்பத்தி துறையை சார்ந்து தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எங்க இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு, அதாவது நம்ம கிட்ட ஒவ்வொரு தொழில் துறையிலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் அதிமுக்கியமான மின் சாதனங்கள், நம்ம எலக்ட்ரிக் மோட்டார்னு சொல்லலாம், அதை ஜென்ரேட்டர்னு சொல்லலாம், முக்கியமான அது வந்து வித்தியாசமா நம்ம ஸ்க்ரூ கம்பர், அது எந்த மிஷினோட கனெக்ட் பண்ணியிருக்கோ அது ஸ்க்ரூ கம்ப்ரஸர் மோட்டார்னு சொல்லுவோம். அந்த மிஷினுக்கான மோட்டாருங்கிறதுனால அந்த மிஷினோட பேர் வச்சு சொல்லுவோம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வருடத்திற்கு ஒரு முறையோ அதிகபட்சம் 2 வருடத்துக்கு ஒரு முறையோ எடுத்துக்கும் போது எந்த இடத்துலையும் உற்பத்தி தொழில் துறையில ஒரு மோட்டார்னால பழுதடைந்து அவங்களுடைய பிரேக் டவுன் வந்து அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு உற்பத்தி துறையில எந்த மிஷின்ல வந்து அந்த மோட்டார் இயங்குதோ அது வந்து கோடிக்கணக்கில் இந்த தொழில்துறைக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். அது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மட்டும் கவனத்தில் எடுக்கும் போது எந்த இடத்துலையும் அந்த தொழில்துறைக்கு நஷ்டம் அடையாம சஸ்டைனபிள் உற்பத்தியை வந்து நம்ம இலக்கா எடுத்துட்டு போக முடியுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு தரமான சர்வீஸ்ல இருந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது மோட்டாரோட எஃபிஷியன்சி குறையாது, அந்த மோட்டருடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மோட்டருடைய லைஃப் ஸ்பேன் வந்து குறையும். அது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை ரைட் டைம்ல எடுக்கும்போது அப்போ வந்து அந்த அவங்க அவ்வளோ காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டாக வாங்கி போடும்போது அதனுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கிறதுக்கான சாத்தியக்கூறல் இருக்கு. அப்போ வந்து மிகப்பெரிய முதலீடுகள் வந்து அவங்களுக்கு வீணாகாம அதை தடுக்கலாம். அப்படிங்கிறத எனக்கு தொழில்துறை கிட்ட நாங்கள் எங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்து நாங்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா பார்க்குறோம். மேலும் இந்த பேட்டியின் மூலமாக நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் முத்துக்குமார சாரை இன்னைக்கு இதன் மூலமா சந்திச்சு பல தொழில்துறையினருக்கு எங்க சர்வீஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கும். நிச்சயமா உங்க வழியா வந்து நாங்க பல 100 வாடிக்கையாளர்களுக்கு எங்களுடைய சேவையை ஒரு நேர்த்தியான நிச்சயமா கொண்டு போய் சேர்த்துவோங்கிறது இதன் மூலமாக உறுதியளிக்கிறோம். நேயர்களே, எப்படி மனித உடலிலே ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க, இருதயம், நுரையீரல், இவையெல்லாம் பழுதானால் மனித இயக்கமே நின்று போகும். அதே போல உற்பத்தியை வழங்கும் எந்திரங்களுக்கு இதயம் போன்றது, இயங்கு சக்தியை வழங்கக்கூடியது மோட்டார்கள். ஒரு நல்ல நிறுவனத்திற்கு வந்து உற்பத்தி தடை ஏற்படுகிற அந்த காரியத்தை பூர்த்தி செய்து அதனுடைய பழுதுகளை நீக்கி உலகத்தின் தலை சிறந்த புகழ்பெற்ற நிறுவனங்களின் சாதனங்களை எல்லாம் பழுது நீக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அற்புதமான நிறுவனத்தினுடைய தலைவரை, நிர்வாக இயக்குநரை, மதிப்பிற்குரிய பூபதி சிவகுமார் சாரை வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேட்டி கண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல செய்தியை, தொழில்துறைக்கு தேவையான பயனுள்ள ஒரு நிறுவனத்தை பேட்டி கண்ட திருப்தியோடு இந்த பேட்டியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நேயர்கள் இப்பொழுது அவங்களுடைய ஃபோன் நம்பர், முகவரி எல்லாம் வந்து நாங்கள் அந்த டிஸ்பிளேல தொழில்துறையினருக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், சாரை தொடர்பு கொள்ளுங்கள். உற்பத்தி துறையிலே தடையின்றி பயணியுங்கள், தொழிலிலே வெற்றி அடையுங்கள். சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, வணக்கம்.